திரு அருணன், எப்படி பார்க்குறீங்க? இந்த அசம்பாவிதங்களுக்கு யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? முதலமைச்சருடைய அறிக்கையை நானும் படித்தேன். அவரு தெளிவாக நீங்க சொன்னது மாதிரி அந்த 2-3 விஷயங்களை பிடிக்கிறார். எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிகமாக அப்படி என்றால் எதிர்பார்ப்பு என்பது அந்த அளவுக்கு இல்லை. அப்ப அங்கேயே ஒரு கணக்கீடு, பிளானிங்ல திட்டமிட்டல். ஆனால் அது ஒப்புக்கொள்றேன். இனிமேல் எதிர்காலத்தில் அதை அப்படி இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். அதனாலதான் எங்க கட்சி என்ன சொல்லுதுன்னா, என்ன நடந்துச்சு, எங்க கட்சி மிகவும் கவலையோடு இங்க நண்பர்கள்லாம் ஏற்கனவே பேசியது போல, இந்த மாதிரி இந்த வெயிலுடைய தாக்கம், அதனால மரணம் என்றால் அதை தடுப்பதற்கு உடனடியாக குடிநீர் அங்க இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா இத்தனை லட்சம் பேர் கூடும் பொழுது அந்த குடிநீர், இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு தெரிஞ்சு அப்ப அதுக்கு குடிநீர் பண்ணியிருக்கணும், வசதி பண்ணியிருக்கணும்ல. அது கடுமையான வெயில். அப்ப இதுல ஏதோ ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் எங்க கட்சி உயர்பட்ச விசாரணை வேண்டும் என்கிறது. இப்ப முதலமைச்சர் ஒப்புக்கொள்றாரு, எதிர்காலத்துல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இன்னும் கவனமா இருக்கணுங்கிறத நாங்க தெரிந்து கொண்டோம். கவனம்னு வெறுமனை பொதுவா சொல்றதுக்கு பதிலாக ஒரு விசாரணையை வச்சு எங்கெங்க குறைபாடு, யாரால குறைபாடு அப்படின்னு ஒரு புரிதல் அறிதல் வந்தா தானங்க எதிர்காலத்துல தடுக்க முடியும். இப்ப கூட நான் வரும்போது பார்த்து டிஜிபி கிட்ட இருந்து அறிக்கை கேட்டிருக்காங்க. அங்க உண்மையிலே அப்பதான் அது காவல்துறை விவகாரமா அது கேட்க வேண்டியதுதான். ஆனா அந்த காவல்துறை விவகாரம் மட்டுமா தெரியல. இங்க 15 லட்சம் பேரை உச்சி வெயில்ல வச்சுக்கிட்டு அது கூடுதலா உரிய தண்ணீர் வசதி இல்லைன்னா அதுவும் கடற்கரையில என்ன ஆகுங்க? அப்ப இந்த விஷயத்தை நம்ம சரியான முறையில முன்னோக்கி முதல்லயே பார்க்கல, அதுக்கான ஏற்பாடு பண்ணல. ஆகவே இதற்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்கள், அரசு அவங்க யோசிக்கணும். எனக்கு இதெல்லாம் தாண்டி அதோட இன்னொரு விஷயத்துல இப்ப எங்க கட்சி சொல்றது உரிய நிவாரணம் கொடுக்கணும். அந்த மரணமற்ற அந்த 5 பேர் இப்ப நிறைய பேர் அங்க மருத்துவமனையில வேறு. அதனால எங்க கட்சி என்ன கேட்குதுன்னா உரிய நிவாரணம் கொடுக்கணும். 5 லட்சம் ரூபாய் போதும் என்று என்னால ஏற்க முடியல. இப்ப அவங்களுக்கு உரிய சிகிச்சை, உயர் சிகிச்சை தரப்பட வேண்டும் என்பது தருவாங்கன்னு நினைக்கிறேன். தரணும் நாங்க கேட்டிருக்கோம். இதை விட மிக முக்கியமா 2 விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். ஒண்ணு இந்த மாதிரியான அது நம்முடைய விமானப்படைக்கு அந்த உரிமை உண்டு. அது நம்ம மக்களுக்கு ஒரு பெருமை தானே, பெருமிதம் தானே. நம்ம நாட்டு விமானப்படை வாரியா அதெல்லாம் தரலாம். ஆனா 2 கேள்வி இருக்கு எனக்கு. ஒண்ணு, அது இந்த 11 மணில இருந்து 1 மணி அந்த உச்சி வெயில்ல தான் நடத்தணுமா? இது அவங்கதான் தீர்மானம் பண்ணிருக்காங்க. அப்பனா அதனால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்தி எல்லாம் அவங்க ஏற்கனவே அவங்க ஏதாவது நீங்க தண்ணி பாட்டிலோட வாங்க, நானும் பார்த்தேன், கண்ணாடி போட்டுட்டு வாங்க அப்படிலாம் சொன்னதாகலாம். இது எப்படி எல்லாரும் அதே போல செய்வாங்களான்னு தெரியல. இதே கேள்வியே நான் ஒரு ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரிகிட்ட உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சாமானியர் பார்வையில சொல்றேன், அந்த நேரத்துலதான் ஒரு கிளியர் ஸ்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் கூட சொன்னாங்க. தெரியல, அது அவர்கள் தான் அதை தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் கவனமா பேச வேண்டியது. ஏன்னா நம்ம தெரியாத விஷயத்தை பத்தி தடாலடியா கண்டிப்பா. ஆனா அவங்களே விமானப்படையே என்ன அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கடுமையா வெயில் இருக்கும். ஏன்னா முதல் நாளை சனிக்கிழமையே அது அப்பவே சொன்னதாகத்தான் நான் செய்தி பார்த்தேன், 36 டிகிரி இருக்கும்னு. ஆமா, சுகாதார அமைச்சர் கூட சொல்லியிருந்தார். அப்ப அவங்களும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க வரும்போது தண்ணி பாட்டிலோட வாங்க போங்க எல்லாம். அப்ப இந்த மாதிரி நேரம் என்பது அவங்க தீர்மானிக்கிறாங்க, மாநில அரசாங்க. அப்ப இதுக்கான ஏற்பாடுகளை செய்வதில் அவங்களும் கூட ரொம்பவும் ஈடுபாடு காமிச்சிருக்கணும்னு படுது. 2வது எனக்கு ரொம்ப அதெல்லாம் விட ரொம்ப உறுத்துற விஷயம், இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ரெக்கார்டு காமிக்கணும். கூட சொன்னாங்கல்ல கின்னஸ் ரெக்கார்டு, அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க இடம் பெற்றிருக்கு, இதுக்காகவே செய்யப்பட்டதா எனக்கு தெரியல. அதுக்காக செய்யலாங்கிற ஐயா அதாவது ஒரு சாதனை என்று காண்பிக்கணுங்கிறதுக்காக இத்தனை லட்சம் மக்களை ஒரே இடத்துல கூட்டுனா அதுலயே ஒரு ரிஸ்க், பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கிற வார்த்தை தான்.
இல்ல அதை யாருக்கு சொல்றீங்க? ஏன்னா விமானப்படையும் பெருமிதம் தெரிவிச்சிருக்கு, நம்முடைய முதலமைச்சரும் பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க. நான் எல்லாருக்கும் தான் சொல்றேங்க. அதான் என் பார்வையில சொல்றேன். ரைட். நான் என் பார்வையில சொல்றேன். கட்சி அறிக்கையில் கூட அது இல்ல. நான் அதை வெளியே வித்தியாசப்படுத்தேன். எனக்கு உள்ளூர ஓடிக்கிட்டே இருக்குது இந்த நேரம் பற்றியும். அதே போல இது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு காமிக்கிறதுக்காக மக்களை வச்சுக்கிட்டு இந்த ரெக்கார்டு காமிக்கணும். ஒரு தனி மனுஷன் என்னமோ பண்றாப்புல. எனக்கு அதிலே கருத்து வேறுபாடு அதிகம் பயமா இருக்கும். ஆனா அவர் அது வந்து லிப்காவிலேயே அல்லது கிண்டஸ்ல இடம் படுங்கக்கா என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கூட்டத்தை கூட்டிவிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க், எவ்வளவு பெரிய அபாயம். சரி, நாங்க ரெக்கார்ட் உருவாக்குவோம், நாங்க ஒரு சாதனையை உருவாக்குவோம் என்றால் அப்படின்னா இன்னும் எவ்வளவு திட்டமிடுதல், எவ்வளவு எச்சரிக்கை, எவ்வளவு ஏற்பாடுகள். எங்க அந்த நகரத்துடைய மைய பகுதியில 15 லட்சம் பேர் கூடுனா அந்த 15 லட்சம் பேர் கூடும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. அதுவே வந்து நான் அந்த ரயில் நிலையத்தை இப்ப கூட நீங்க காலையில 8:30 இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு மிரட்சியாச்சு. அதாவது காலையில இருந்து வந்திருப்பாங்க. ஆனா 1 மணிக்கு மேல அங்க வெயில நிக்க முடியாது. ஏற்கனவே 11 மணில இருந்து சொல்லப்போனா 10 மணில இருந்து நின்றுப்பாங்க. 3 மணி நேரம் நின்னாச்சு. அதுக்கு மேல எப்படி நிப்பாங்க பாவம். எல்லாரும் கூட இல்ல, பாதி பேர் கூட இல்ல. நிச்சயமா பணம் கட்ட தண்ணி பாட்டில் இல்ல. அவ்வளவு பேர் எப்படி உடனே ஓடத்தான் பார்ப்பாங்க. வெயில் தள்ளிட்டு இல்ல. அவ்வளவு பேரையும் எப்படி உடனடியாக நீங்க வந்து அவங்க இடத்துக்கு அனுப்ப முடியும்? அதுக்கான ஏற்பாடு இருந்துச்சா? இதெல்லாம் செய்யாம நாங்க ரெக்கார்டுக்காக நாங்க இத்தனை லட்சம் பேர் பாருங்க அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதை வந்து எதிர்கட்சிகளும் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் உட்படவுமே அதிருப்தியை சொல்றாங்களே. இது வந்து நிர்வாக தோல்வின்னு சொல்றாங்களே எதிர்கட்சிகள் தரப்புல. அதை நீங்க ஏற்கிறீங்களா? எங்க அறிக்கையில நாங்க அந்த மாதிரி இல்ல உங்களை சொல்லலங்க. நான் எதிர்கட்சிகள், நீங்க உயர்மட்ட விசாரணை அளவுலதான் இருக்கிறீங்க. நான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியதை கேட்கிறேன். இல்லங்க, அதிமுக எதிர்கட்சி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நீங்க வந்து அவங்கள போய் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க முடியாது. அது அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதை அவங்களுடைய உரிமை. நான் அதுக்குள்ள கூட போல. ஏன்னா இது வந்து மிக மிக துயரமான. அவங்க எங்க கட்சியை ரொம்ப கவனமாக இதுல வந்து இந்த 3 அம்சங்களை வந்து இதுல எதுவும் ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. ஆகவே உயர்மட்ட விசாரணை. ஏன்னா அதுல இருந்து படிப்பினை. அப்ப ஏற்கனவே ஒரு 100 லட்சம் பேரு அங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க, மருத்துவமனையில். அவங்களுக்கு உயர் சிகிச்சை தரப்பட வேண்டும். அப்புறம் உரிய நிவாரணம் வேண்டும். எதிர்காலத்துல இது நடக்காம இருப்பதற்கான பாருங்க. பரவாயில்ல, முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துருப்பாரு. அந்த அறிக்கையில இல்ல தோழமை கட்சிகள் எதிர்கட்சி பார்த்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த வாக்கியத்தை போடுறாரு. நாங்க வந்து விசாரணை பத்தி அவர் ஒண்ணு சொல்லிக்கல. நாங்க மீண்டும் வலியுறுத்துறோம். ஏன்னா இந்த மாதிரி உயர்கட்ட விசாரணை நடத்துவது, உயர்மட்ட விசாரணை நடத்துவது என்பது எதிர்காலத்துல உதவியாக படிப்பினைகள். திரு அருணன், உங்களுடைய நிறைவு பார்வை, கருத்து சுருக்கம். திமுக நண்பரை ரொம்ப கவனமா நம்முடைய கருத்துக்கள் விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வந்து பதிவு பண்ணார். அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் நான் மீண்டும் வற்புறுத்துறேன். ஆனா அவர் சொன்னாரு அப்படி தேவையா இருந்தால் உயர்மட்ட விசாரணை அமைக்கப்படும் என்பதையும் சொன்னார். எங்க கட்சி சரி, விசிகாவும் நமக்கு அதை வற்புறுத்தி இருக்கோம். அதை நான் மீண்டும் சொல்றேன். தயவு செய்து அப்படி ஒரு விசாரணை குழு அமைங்க. அது வந்து இந்த அரசுக்கு தான் உபயோகமா இருக்கும். எதிர்காலத்துல இவ்வளவு பெரிய நான்லாம் முதல்ல நான் நம்பல 15 லட்சம் பேரு அப்படின்னு. ஆனா அந்த கூட்டங்களே அடி பார்த்தா இது வரைக்கும் கடற்கரையில சுத்தமா தண்ணீரே தெரியல, கடற்கரையும் தெரியல, மனித கரைகள். உண்மையிலே நான் பயந்து போய் இது எப்படி வெளியேறுவாங்க, என்ன ஆகும், அப்படி ஆயிக்கும். நல்ல வேலைக்கு உண்மையில் நானும் அப்படித்தான் நினைச்சேன். பெரிய நெரிசல் இல்லாம போயிட்டாங்கன்னு. ஆனால் இந்த பெரிய கூட்டம்னு வரும் பொழுது இன்னும் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கணும் என்பதுதான் எனக்கு பெரிய படிப்பினை. நான் மீண்டும் சொல்றேன், அந்த டைம் வந்துதான் அடிப்படையான காரணம். இப்ப இறந்ததற்கு முக்கியமான காரணம் வந்து வெப்பம்தான் என்றால், அப்ப அதற்கு காரணம் அந்த 11-1 சொன்னது தானே. அப்ப அது எப்படி என்பது குறித்து நம்முடைய பாதுகாப்பு துறை கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். இது வரைக்கும் விமானப்படை அதிகாரிகளோ அல்லது பாதுகாப்பு துறையோ, ஒன்றியத்துடைய பாதுகாப்பு துறையோ இந்த சோகம் பற்றி ஏதேனும் அறிக்கை கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க திரு அருணன். இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். இல்ல, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வரல. இது இல்லையா? நடத்துனது யாரு? ஐயா, அதான் அவர் திமுக நண்பர் சொன்னாரு. இதை நடத்தியது
பாதுகாப்புத்துறை, அதன் கீழ் வரக்கூடிய விமானப்படை, அவங்கதான் மக்களுக்கு அழைப்பு விடுறாங்க. வந்த கூட்டத்தை முறையா பராமரிக்க வேண்டியது மாநில அரசுடைய பணி. அதுல உள்ள குறைபாடுகள் நாம சொல்றோம். ஆனால் இவ்வளவு பெரிய நிகழ்வுல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதற்கு அந்த நிகழ்வை நடத்தின அந்த பாதுகாப்பு துறைக்கு, அந்த ஒன்றிய அரசுக்கு, விமான படை அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க முதலமைச்சர் பக்கத்துல, பார்த்தேன் அது போற வீடியோ எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான பொறுப்பு இல்லைங்களா ஐயா? பொறுப்பு பத்தி எல்லாம் ரொம்ப சொல்றோம். அவங்க ஒரு அறிக்கை இன்னும் கூட சொல்றேன், நிவாரண தொகைன்னு சொல்றேன், அவங்களும் நிவாரணம் கொடுக்கணுங்கிறேன். ஏன்னா அவங்க நடத்துற நிகழ்வுல தான் இந்த மரணம் என்பது நிகழ்ந்துருச்சு. ஆனா ஒண்ணுமே பேசாம இருக்காங்க ஒன்றிய அரசு பாதுகாப்பு துறை. ரொம்ப வினோதமா இருக்கு. சரி, நன்றி திரு.